أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ஓகே, அல்ஹம்துலில்லா. நம்ம சூரா அன்கபூத் பார்த்து வர்றோம். இப்ப முதல் 35 வசனங்கள்லயும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் 3 சிறந்த நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சமுதாயத்து மக்கள் நிராகரித்த அங்க சான்றா விட்டு வந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கான். இப்ப 36வது வசனத்துல இன்னும் அடுத்த ஒரு இறை தூதரை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மேலும் மத்யன் வாசிகளிடம் அவர்களுடைய சகோதரர் ஷுவைபை அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூகத்தாரே, அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள், இறுதி நாளை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். மேலும் பூமியில் அநீதி இழைத்துக் கொண்டு குழப்பம் விளைவிப்பவர்களாய் திரியாதீர்கள். ஆனால் அவர்கள் அவரை பொய்யர் என தூற்றினார்கள். இறுதியில் ஒரு கடும் நிலநடுக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது. அவர்கள் தம் வீடுகளிலேயே குப்புற வீழ்ந்து மடிந்தார்கள். மேலும் ஆத் சமூத் இனத்தார்களையும் நாம் அளித்தோம். அவர்கள் வாழ்ந்திருந்த இடங்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். மேலும் அவர்களுடைய செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காண்பித்தான். மேலும் அவர்கள் அறிவுத்திறன் மிக்கவராய் இருந்தும் கூட அவன் நேர்வழியின்றி அவர்களை பிறழச் செய்து விட்டான். மேலும் ஹாரூன், ஃபிரவுன், ஹாமான் ஆகியோரையும் நாம் அளித்தோம். அவர்களிடம் மூசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார். ஆயினும் அவர்கள் பூமியில் தாங்களே மேலானவர்கள் என இருமாப்பு கொண்டார்கள். உண்மையில் அவர்கள் வென்று விடுபவர்களாய் இருக்கவில்லை. இறுதியில் ஒவ்வொருவரையும் அவரவருடைய பாவத்தின் காரணமாக நாம் பிடித்தோம். பிறகு அவர்களில் சிலர் மீது நாம் கல்மாரி பொழியும் காற்றை அனுப்பினோம். வேறு சிலரை ஒரே ஓர் உரத்த முழக்கம் பிடித்துக் கொண்டது. மற்றும் சிலரை நாம் பூமியில் புதைத்து விட்டோம். அவர்களில் மேலும் சிலரை மூழ்கடித்து விட்டோம். அல்லாஹ் அவர்கள் மீது கொடுமை புரிபவனாக இருக்கவில்லை, ஆனால் அவர்களே தங்கள் மீது கொடுமை இழைத்துக் கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தண்டனை எப்படி இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் சொல்லி பார்த்தீங்களா? மதியன் வாசிகளுக்கு சகோதரர் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரா நம்ம அனுப்பணும். அந்த தூதர் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிங்க, உங்களுடைய விஷயத்துல இந்த பூமியில அநீதி செய்யாதீங்க, குழப்பம் விளைவிக்காதீங்க, அளவு நேர்மையில மோசடி செய்யாதீங்க, வழிப்பறி பண்ணாதீங்க, நமக்கு எது ஏவப்பட்டிருக்கோ அதை செய்வோம் கையில. அவங்க எல்லாம் அவரை பொய்ன்னு சொன்னாங்க. இறுதியில அவங்களுக்கு என்ன வந்துச்சு? நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த நிலநடுக்கத்துல பிடிச்சு அப்படியே அந்த வீட்டுகள்ல குப்புறப்பா விழுந்து அப்படியே மாண்டு மடிஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆது கூட்டத்துக்கு சமூது அந்த இனத்தார்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம அனுப்பிச்சோம். அவங்களுக்கு வந்த தூதரும் அதே மாதிரிதான் அவங்களுக்கு அழகான முறையில எடுத்து சொன்னாங்க. ஆனா அவர்களுடைய செயல்களை ஷைத்தான் இருக்கான்ல, அவங்களுக்கு அழகுபடுத்தி காமிச்சிட்டான். அவங்க எவ்வளவு அறிவு திறன் படைச்ச மக்களா இருந்தாங்க, நல்ல அறிவான மக்களா இருந்தாங்க, சிந்திக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க, உயர்வானவர்களா இருந்தாங்க. இருந்தாலும் அறிவு திறந்து அல்லாஹ் சொல்லக்கூடியன்றா எவ்வளவு அறிவா இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஷைத்தான் அவங்களுடைய செயலை அவங்களுக்கு அழகாக்கி காட்டு நேர் வழியில இருந்து பிறழ செஞ்சுட்டான். இன்னைக்கு எவ்வளவோ பேரை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவோ படிச்சிருப்பாங்க, ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டிருப்பாங்க, பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இறைவனுக்கு இணை வைக்கிற விஷயத்துல மாறவே இல்லை. சிலைகளை வணங்குற விஷயத்துல மாறவே இல்லை. சாதாரண சிலைகளுக்கு இவ்வளவு பெரிய அறிவு படிச்சு, இவ்வளவு படிச்சு மேதைகளாகி ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டோம். படைச்ச ரப்ப விட்டு போட்டு படைப்பினங்களுக்கு போய் சஜிதா செய்யறமே, சாஸ்தாங்கமா விழுகிறமே, அதுக்கு போய் பாலத்துக்கு ஊத்துறமே, அதுக்கு படையெல்லாம் படைக்கிறோமே, அதுக்கு எதுக்கு படிக்கிறதுக்கு, அதுக்கு கேட்கறதுக்கு காது இருக்கா, பாக்குறதுக்கு கண்ணுதான் இருக்கா, நம்ம சொல்றதுதான் கேக்குமா, பாக்குமா, பிடிக்குமா, சிந்திக்குமா, எதுவுமே இல்லையே அப்படின்னு அறியாம இன்னைக்கும் எவ்வளவு மக்கள், கோடான கோடி மக்கள் இல்லையா அந்த வழியில போய் இருக்கிறது. அவர்களை எல்லாம் பாதுகாத்தரலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு.
ஆது கூட்டம் சமூது கூட்டம் அவங்களுக்கு நம்ம தூதர்களை அனுப்பணும். அவங்களுக்கு ஷைத்தான் தான் அவங்களுடைய செயல்களை அழகாக்கனா. ஆனா அந்த மக்கள் அறிவுள்ள மக்களா தான் இருந்தாங்க. ஆனா அந்த அறிவு பயன் கொடுக்கலையே. அவன் அழகாக்கிய விஷயம் அவங்கள வழிபெறல வச்சிருச்சு ரப்புடைய வழியில இருந்து. இதே மாதிரிதான் ஹாருண்டு ஒருத்தன் இருந்தான், பிராவுண்டு ஒருத்தன் இருந்தான், ஹாமான்னு ஒருத்தனும் இருந்தான். இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? இவங்க கிட்ட எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வந்தாங்க. இறை செய்தியை கொண்டு வந்தாங்க. நம்முடைய சான்றுகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? பூமியில நாங்க தான் மேலானவங்க, எங்களை விட ஆள் இல்லைன்ட்டு இருமாப்போட இருந்தாங்க. கடைசியில உண்மையில அவங்க நம்மள வென்று விடக்கூடியவர்களா இல்ல, நாம தான் அவங்கள வென்றோம். இன்னைக்கு இருமாப்போட இந்த துனியாவுல வாழக்கூடிய மக்கள், சொத்து சுகம் ஆட்சி அதிகாரம் பதவி பட்டம், அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இது நிலையா இங்கேயே இருக்க போறது மாதிரி ஆணவத்தோட அதிகார வர்க்கங்களா இருக்கிறாங்க. யா அல்லாஹ், நீ இருக்கிற ரப்பே, நீ பாத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா அவங்க யாருமே அவங்களுடைய பெருமையோ அவங்களுடைய இருமாப்போ அவங்களுடைய ஆணவமோ பாதுகாக்காது. அழிவுல கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹை நிராகரிக்கும் போது, இந்த பூமியில குழப்பம் செய்யும் போது, அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இவ்வளவு பேரையும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மையிலே அவங்க யாருமே நம்மள ஜெயிக்கல, வெல்லல, நாம தான் வென்றோம், நாம தான் ஜெயித்தோம். அவங்களாம் தோத்து போனாங்க, அழிஞ்சு மாண்டு மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. எப்படியெல்லாம் அழிச்சோம் தெரியுமா? இறுதியில ஒவ்வொருத்தரையும் அவங்கவங்க பாவத்துக்கு தகுந்த மாதிரி புடிச்சோம். யார? சிலர கல் மாதிரி பொழிய செஞ்சோம். கல்ல வச்சு சும்மா சட்டு சட்டு மட்டு மட்டுன்னு போட்டு தாக்கணும். அடுத்து ஒரு சிலர உரத்த இடி முழக்கம், அந்த இதுல மட மட மடன்னு அடிச்சு கொட்டுறதுல அதுல மாந்து போயிட்டாங்க. இன்னும் சிலர பூமிய ஒரு உலுக்கு உலுக்கணும், அப்படி பூமிக்குள்ள போய் புதைஞ்சிட்டாங்க. இன்னும் சிலர தண்ணியில மூழ்கடிச்சோம். கொடுமை புரியக்கூடிய மக்களை இப்படித்தான் இப்படித்தான் நம்ம அழிப்போம். பாத்துக்கோங்க. இந்த அழிவு உங்களுக்கு வராம பாதுகாத்துக்கங்கன்னு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் சென்று போன சமுதாயங்களை நமக்கு அழகான முறையில சொல்றான். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இறை வழிகாட்டல் வந்துச்சு, நிராகரிச்சாங்க, மாறு செஞ்சாங்க. அதன் மூலம் தண்டனையா அல்லாஹ்விடமிருந்து விதவிதமான வேதனைகளையும் தண்டனையும் பெற்று அழிஞ்சு போயிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த நிலையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து, எங்களுடைய சந்ததிகளை பாதுகாத்து, யா அல்லாஹ் உன்னுடைய வகையை ஏற்று, உன்னுடைய தூதரின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை படித்து விளங்கி புரிந்து செயல்படக்கூடியவர்களாக, உன்னுடைய தண்டனையிலிருந்து அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் யா அல்லாஹ் எங்களுடைய வழித்தோன்றல்கள் அனைவரையும் முஸ்லிம்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்ததா எவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்களின் உவமை தனக்கென ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளும் சிலந்தி பூச்சியாகும். திண்ணமாக வீடுகளிலேயே மிகவும் பலவீனமானது சிலந்தி பூச்சியின் வீடாகும். அந்தோ இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் எவரை அழைக்கின்றார்களோ திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கறிகின்றான். அவன் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். மக்கள் புரிந்து கொள்வதற்காக உவமைகளை நாம் கூறுகின்றோம். ஆயினும் ஞானமுடையவர்கள் மட்டுமே இவற்றை அறிந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தை கொண்டே படைத்திருக்கின்றான். திண்ணமாக நம்பிக்கையாளர்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. நபியே, வஹியின் மூலம் உமக்கு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை நீர் ஓதுவீராக. மேலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. திண்ணமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களை தடுக்கின்றது. மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது இதைவிட பெரிய விஷயமாகும். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் அறிகின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு அழகா உதாரணங்களோட நமக்கு விளக்கி காட்டுறான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உனக்கு நிகர் யாரும் இல்லையா அல்லாஹ், உனக்கு நிகர் நீதான் யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரு அல்லாஹை விட்டுட்டு மற்றவர்களை பாதுகாவலர்களா எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு உதாரணம் எது தெரியுமா? சிலந்தி இருக்குல்ல, அந்த சிலந்தி பூச்சி கட்டக்கூடிய அந்த வலை, அது தங்கக்கூடிய வீடு, அதுதான் உலகத்திலேயே
எத்தனையோ பேர் எத்தனையோ வீடுகள் கட்டுறாங்க. அதுலயே மிக பலகீனமானது சிலந்தி வீடுதான். அது பாருங்க, ஓடி ஓடி அப்படி அழகா கொஞ்ச நேரத்துல வீட்டை கட்டும். ஒரு காத்தடிச்சா போதும், மடமடன்னு பறந்து ஒண்ணுமில்லாம போயிடும். அது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சு 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 ஓடா தேஞ்ச மாதிரி அப்படியே பாருங்களேன். நம்ம வீட்லயே அந்த சிலந்தி வலை பின்றத பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படி எல்லாம் உதாரணத்தை சொல்லி காட்டுறான் பாருங்க. அத கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன செய்வோம், ஒரு குச்சி எடுத்துட்டு போய் படக்குன்னு தட்டி தொடச்சு எடுத்துருவோம். அப்ப மிகப்பெரிய பலவீனமான ஒரு வீடு இந்த சிலந்தியோட வீடு. தெரிஞ்சுக்கங்க, இப்படித்தான் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய உங்களுடைய செயல்கள் எல்லாம் எவ்வளவு உன்னதமானதா இருந்தாலும் ஒண்ணுமில்லாம போயிரும், அழிஞ்சு போயிரும். அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க அழைக்கக்கூடிய தெய்வங்கள், அழைப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அல்லாஹ் இது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் யாவற்றையும் மிகைத்தவனா, நுண்ணறிவாளனா இருக்கான். மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு உதாரணங்களை எல்லாம் சொல்லி இந்த விளக்கத்தை சொல்லி காட்டுறான். அவன் ஞானம் உள்ளவர்களா, ஞானம் உள்ளவனா அவன் இருக்கிறான். அவன் யாவையும் அறியக்கூடிய மகனா இருக்கான். ஆனா இந்த மக்கள் அறியாதவர்களா இருக்காங்க. இந்த ஓமையின் மூலம் அறிவாளிகள், சிந்திக்கக்கூடிய மக்கள்கள் இதுல இருந்த நல்ல படிப்பினைகளை எடுத்துக்கிருவாங்க. அல்லாஹ் வானம் பூமிய சத்தியத்தை கொண்டுதான் படைச்சிருக்கிறான். நிச்சயமா நம்பிக்கையாளர்களுக்கு இதுல ஒரு சான்று இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நாமெல்லாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் இல்லையா? அப்போ இந்த மக்களுக்கு சான்று இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றத நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணுமா இல்லையா? நிச்சயமா ஆய்வு பண்ணி பார்க்கணும். அப்ப இத அல்லாஹ்வுடைய சுன்னவா இருக்கு நம்ம இத ஆய்வு செய்யறது, இத பத்தி விளங்குறது எல்லாம். இதோட 20வது ஜுஸு முடிவடையுது. 21வது ஜுஸுக்கு நம்ம போறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நீ சொல்லக்கூடிய சான்றுகளை நாங்கள் உணரக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் அந்த சான்றுகளை உணர்ந்து அமல் செய்யக்கூடியவர்களாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, இந்த வஹீயின் மூலம் உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த வேதத்தை நீங்க ஓதுங்க, மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்க. நிச்சயமா இந்த தொழுகை இருக்குதுல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை ஏராளமான இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டு வர்றான். இந்த தொழுகை மானக்கேடான தீய செயல்களை விட்டு உங்களை பாதுகாக்கும், தடுக்கும். மேலும் அல்லாஹ்வை நினைவு கூர்றது இருக்குல்ல, இதை விட பெரிய விஷயமாகும். நீங்க செய்யற அனைத்தையுமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த தொழுகையில இந்த இடத்துல மட்டும் நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த தொழுகையில 3 அம்சங்கள் இருக்கு. என்னென்ன இந்த 3 அம்சம்? 1 உள்ளத்துக்கு தூய்மை, 2 இறைவனை அஞ்சக்கூடியது, 3வது இறைவனை நினைவு கூறக்கூடியது. பாத்தீங்களா? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை உங்களுக்கு உள்ளத்துக்கு தூய்மை கொடுக்கக்கூடியதா இருக்குல்ல, அதனால இறைவனை அஞ்சக்கூடியதாகவும் அவனை நினைவு கூறக்கூடியதாகவும் இருக்கிறதுனால எல்லா தீமையில இருந்தும் தடுக்கக்கூடியதா இருக்கு. அதுல அந்த குர்ஆனை ஓதுறோம், ஜிக்ர செய்யறோம், நன்மையை செய்யறோம். சுப்ஹானல்லாஹ். அதனால தீமைகளை இந்த தொழுகை தடுத்துரும். இதுக்கு பத்தி நிறைய ஹதீஸ்கள், சுப்ஹானல்லாஹ், இப்னு கஸீர் அந்த விளக்கத்தை எடுத்து பாருங்களேன். எவ்வளவு அறிஞர்கள் எவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு. நம்ம தர்ஜுமா படிக்கிறோங்கிறதுனால நான் நிறைய விஷயங்களை கோட் பண்ணாம போய்கிட்டே இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் தஃப்சீர் வகுப்புல. ஓகேடா, அடுத்து. மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களிடம் மிக அழகிய முறையிலின்றே நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம், ஆனால் அவர்களுள் கொடுமையாளர்களிடம் தவிர. மேலும் அவர்களிடம் கூறுங்கள், எங்களுக்கு அனுப்பப்பட்டவற்றின் மீதும் உங்களுக்கு அனுப்பப்பட்டவற்றின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எங்களுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஒருவனே. மேலும் நாம் அவனுக்கே கீழ்ப்படிந்தவர்களாய் முஸ்லிம்களாய் இருக்கின்றோம். நபியே, இதே போன்று உமக்கும் வேதத்தை இறக்கி அருளி இருக்கின்றோம். ஆகையால் முன்னர் எவர்களுக்கு வேதம் வழங்கியிருந்தோமோ அவர்கள் இதனை நம்புகின்றார்கள். இவர்களிலும் கூட பெரும்பாலோர் இதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இறை நிராகரிப்பாளர்கள் மட்டுமே நம்முடைய வசனங்களை மறுக்கின்றனர். நபியே, இதற்கு முன்னர் எந்த வேதத்தையும் நீர் படித்ததில்லை, உம்முடைய கையால் எழுதியதும் இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் அசத்தியவாதிகள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். உண்மையில் இவை ஞானம் வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் தெளிவான சான்றுகளாய் திகழ்கின்றன.
நம்முடைய வசனங்களை எவரும் மறுப்பதில்லை, கொடுமைக்காரர்களை தவிர. இவர்கள் கேட்கின்றார்கள், இவருடைய இறைவனிடமிருந்து இவருக்கு ஏன் சான்றுகள் இறக்கி அருளப்படவில்லை என்று. அதற்கு நீர் கூறும், சான்றுகள் அல்லாஹ்விடம் உள்ளன, நானோ தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை இறக்குனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றான், உங்களுக்கு முன்னாடி இருந்தது உங்களுக்கு நம்ம எப்படி வகை அறிவிச்சோமோ அது மாதிரி தான் உங்களுக்கும் அறிவிச்சு கொடுக்குறோம். இது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் அவங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னா அவனுக்கு கீழ்ப்படிந்து முஸ்லிம்களா இருக்கிறாங்க. நபியே இது மாதிரியான வேதத்தை உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் நம்ம கொடுத்திருக்கோம். அதுலயும் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. ஆனா இதை நிராகரிப்பாளர்கள் மட்டும்தான் நம்முடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வேதத்தை நீங்க படிச்சதில்லை, எழுதுனதில்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா இந்த அசத்தியவாதிகள் மறுக்கக்கூடியவர்கள் சந்தேகம் கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் உண்மையில இவங்க ஞானம் வழங்கப்பட்டவருடைய உள்ளங்கள்ல தெளிவான சான்றுகள் இருக்கு. நம்முடைய இந்த வசனம் யாரு மறுக்கிறாங்களோ அவங்க கொடுமைக்காரர்களா இருக்கிறாங்களோ அவங்களை தவிர இது மற்றவர்களுக்கு சான்றா இருக்கு அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இவங்க கேக்குறாங்களா இவருடைய ரப்புட்ட இருந்து ஏன் சான்று ஒண்ணு வரல, அத்தாட்சி வரல. எப்பா அத்தாட்சியும் சான்றும் இந்த குர்ஆனை விட வேறையா வேணும்? அல்லாஹ் மற்ற இடத்துல கேக்குறான். இதுக்கு நீங்க சொல்லுங்க, சான்றுகள் அல்லா இடத்துல இருக்கு, நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வந்தவன் தானே தவிர சான்ற காட்டுறதுக்கு வந்தவன் கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த விஷயம், அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்ற வேதத்தை மீது நாம் இறக்கியருளி இருப்பது அவர்களுக்கு போதுமான சான்றாக இல்லையா? திண்ணமாக நம்பிக்கை கொள்ளும் சமூகத்தினருக்கு இதில் கருணையும் நல்லுரையும் இருக்கின்றன. நபியே, நீர் கூறும், எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சி அளிக்க அல்லாஹ்வே போதுமானவன். அவன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிகின்றான். எவர்கள் அசத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ மேலும் அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தாம் இழப்புக்குரியவர்கள். விரைவில் வேதனையை கொண்டு வருமாறு உம்மிடம் இவர்கள் கோருகின்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்படாதிருந்தால் அவர்கள் மீது வேதனை வந்துவிட்டிருக்கும். மேலும் திண்ணமாக அது உரிய நேரத்தில் அவர்களிடம் திடீரென வந்தே தீரும். அதை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் வேதனையை விரைவில் கொண்டு வருமாறு இவர்கள் உம்மிடம் கோருகின்றார்கள். அதே நேரத்தில் நரகம் இறை நிராகரிப்பாளர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அந்நாளை இவர்கள் அறிந்து கொள்வார்கள். அன்று வேதனை இவர்களின் மேலிருந்தும் இவர்களின் கால்களுக்கு கீழிருந்தும் இவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். மேலும் கூறுவான், இப்பொழுது சுவையுங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்த இழி செயல்களின் விளைவை. சுப்ஹானல்லாஹ். நவுதுபில்லாஹி மின்ஹா. யா அல்லாஹ், இந்த மாதிரியான தண்டனை வேதனையிலிருந்து எங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தல் யா அல்லாஹ். எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவங்க நிராகரித்த விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி சொல்றான். சான்று கேக்குறீங்களே, உங்களுக்கு இறக்குன இந்த வேதம் இது உங்களுக்கு சான்றா, போதிய சான்றா இல்லையா? நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த வேதத்துல கருணை இருக்குது, இந்த வேதத்துல நல்லுரை இருக்குது, நேர் வழிகாட்டி இருக்குது. இது உங்களுக்கு போதிய சான்றா தெரியலையா? இதை விடவும் உங்களுக்கு சான்று வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதுக்கடுத்து நபியே நீங்க சொல்லுங்க, எனக்கும் உங்களுக்குடைய இடையில சாட்சி அளிக்க அல்லாஹ் போதுமானவனா இருக்கான். வானம் பூமி அனைத்துல உள்ளதையும் அறியக்கூடியவனா இருக்கான். யாரு சத்தியத்தை ஏற்கிறாங்களோ அவங்களுக்கு இது நேர் வழிகாட்டியா இருக்கு. அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவங்களுக்கு இழப்பு. விரைவுல அது உங்கள்ட்ட வரும். நீங்க வேதனையவா கேக்குறீங்க? கொஞ்ச நேரத்துல அது அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான் பாருங்க. இப்ப உடனே கொண்டு வர்றது அவனுடைய நியதி இல்ல. ஆனா உங்களை சுத்தி அந்த வேதனையை அல்லாஹ்தாலா வச்சிருக்கான். நீங்க நிராகரித்ததன் காரணமா உங்களை நரகம் சுற்றி வளைச்சுக்கிட்டு இருக்கு. நிராகரிப்பாளர்களே, உங்களை அது சூழ்ந்து கொள்ளும். அந்த நாள்ல உங்களுக்கு மேல இருந்து உங்க கால்களுக்கு கீழே இருந்து அது எல்லா பக்கமும் சுற்றி வளைக்கும். அப்ப சொல்லப்படும், வேதனை கேட்டீங்கல்ல, தண்டனையை கேட்டீங்கல்ல, அத்தாட்சி வேணும்னு கேட்டீங்கல்ல, இந்தா சுவைங்க, இன்னைக்கு டேஸ்ட் பண்ணுங்க, நீங்க செஞ்ச இழிநிலை செயலுக்கு இதுதான் கூலின்னு அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுவான். எவ்வளவு நிதர்சனமா அல்லாஹ்தாலா நடக்க போற விஷயங்களை
அப்படியே வீடியோ படம் அப்படி கண்ணு முன்னாடி போட்டு காட்டி அப்படி ரீல் ஓடுற மாதிரி இருக்கா இல்லையா? இதெல்லாம் புரியக்கூடிய நம்முடைய தாய் பாஷையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குன விஷயங்களை பாக்குறோம், படிக்கிறோம். இதையெல்லாம் படிச்சுட்டும் பார்த்துட்டும் எப்படி மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மன இச்சை தூண்டுறது அப்படிங்கிறதுக்கும் ஷைத்தான் அழகாக்கி காட்டுறதுக்கும் பின்னாடி இந்த துனியாவுல நிராகரிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி எப்படி ஓடுறது, வெஸ்டர்ன் கல்ச்சரை எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி மத்த விஷயங்கள் நம்ம செய்யறது. அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தரல அல்லாஹ். எவ்வளவு அழகா நீ உன்னுடைய உதாரணங்களோட நீ சொல்லி காட்டுற ரப்பே. அந்த உதாரணங்களை எல்லாம் விளங்கி செயல்படக்கூடிய மக்களா, இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களா எங்களையும் எங்களுடைய வாரிசுகளை நீ ஆக்கி வையா அல்லாஹ், நீ ஆக்கி வையா அல்லாஹ். நீ அரபல் ஆலமீன். இதை தவிர நமக்கு சொல்லவே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா இபாதல்லதி, தன்னுடைய அடியார்களை எவ்வளவு அழகா கூப்பிடுறான் பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். பாப்போம். பிஸ்ரா ஜஸாக்கல்லாஹ் ஹைராடா. அடுத்து சாரா 56வது வசனம்டா, படிங்க. நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, திண்ணமாக என்னுடைய பூமி விசாலமானது. எனவே எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க வேண்டியதாய் இருக்கின்றது. பின்னர் நீங்கள் அனைவரும் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்திருக்கின்றார்களோ அவர்களை சுவனத்தின் உயர்ந்த மாளிகைகளில் வசிக்க செய்வோம். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். நற்செயல் புரிபவர்களுக்குரிய கூலி எத்துணை சிறப்பானது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில் பொறுமையை மேற்கொண்டார்கள். தம் இறைவனையே முழுவதும் சார்ந்திருக்கின்றார்கள். எத்தனையோ பிராணிகள் உள்ளன. அவை தாமே தனது உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. அல்லாஹ் அவற்றுக்கு உணவளிக்கின்றான். உங்களுக்கும் அவன்தான் உணவளிக்கின்றான். அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் தஆலா சொல்றான். யா இபாதல்லதி, என்னுடைய அடியார்களே. ஆமனு, நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே. இன்ன அர்தி வாசிஅத்துன் ஃபஇய்யாய ஃபஅபுதூன். எவ்வளவு அழகா. என்னுடைய நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, நிச்சயமா என்னுடைய பூமி விசாலமானது. அதனால நீங்க எனக்கு அடிபணிங்க. இந்த இடத்துல அடிபணிஞ்சு வாழ முடியலையா, நான் என்னுடைய பூமியை விசாலமாக்கி வச்சிருக்கேன். அடுத்தடுத்துக்கு போங்க, உங்களுக்கு கிருபை செய்வேன், உங்களுக்கு ரஹ்மத் செய்வேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அன்றைய சஹாபாக்கள் தான் ஹிஜ்ரத் செஞ்சாங்களா? இல்ல, இன்றைய அல்லாஹ்வுடைய அடியார்களும் எத்தனையோ இடத்துல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. சிட்டி பேரு இந்த பக்கத்து நாட்டுல இருக்க பிரான்ஸ்ல இருந்து, யூகேவுக்கு, இங்க இருந்து மத்த இடத்துகளுக்கு, இங்க சவுதி அரேபியாவுக்கு, எத்தனை இடத்துகளுக்கு தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக்கிறதுக்காக, தன்னுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றதுக்காக, தன்னுடைய ரப்புக்கு பணிந்து வாழ்றதுக்காக இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய எத்தனையோ பேரை பாக்குறோம். ஹிஜாப் போட்டு அங்க வாழ முடியல, இஸ்லாம பேண முடியல, ஹலால் ஹராம் பார்க்க முடியல, ஆண் பெண் கலவையில இருந்து எங்களுக்கு நீங்க முடியல. இப்படிலாம் இருக்கிறதுனால இங்க ஏதாச்சும் அது மாதிரி வாழ்றதுக்கு ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத் செய்து ஆண்களும் பெண்களும் குடும்பத்தோட வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய ஹிஜ்ரத்தை எல்லாம் நீ கபூல் செய்ய அல்லாஹ். யா ரப்பே யா ரஹ்மானே, எங்களுடைய ஹிஜ்ரத்தையும் நீ கபூல் செய்ய அல்லாஹ். நம்ம எல்லாம் பாருங்க, நம்ம நாட்டுல நம்ம பிறந்த ஊர்ல வாழ்றதை விட இந்த வெளிநாடுகள்ல, அதுலயும் வெஸ்டர்ன்ல வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க வந்து மாடர்ன் மாடர்ன் கல்ச்சர், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கல்ச்சர், எல்லாமே ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதர்களுக்குரிய ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில நம்ம எல்லாம் அழகான முறையில இந்த நாட்டுல வாழ வச்சிருக்கானே. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே இந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசாங்கத்துக்கு நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ். சொன்ன டயத்துல எல்லா காரியங்களும் நடக்கும். மோசடி அநியாயம் வெளியில மத்த பக்கம் நடந்தாலும் ஏழைகளுக்கு உதவி செய்யறது இங்க அழகான முறையில இருக்கும். அழகான முறையில பண்பாடான முறையில மக்களை நடத்தக்கூடியது இருக்கு. ஆனா வெளியில அராஜகங்கள் இருக்கு. யா அல்லாஹ், அந்த அராஜகத்தை எல்லாம் போக்கி இந்த நாட்டுல நாங்க நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு பிரதிபலனாக இந்த ஹிதாயத்தை, இந்த நேர்வழியை எடுத்து சொல்லக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். நாம இவங்கள்ட்ட நிறைய எவ்வளவு பெனிஃபிட் வாங்குறோம், எவ்வளவு அனுபவிக்கிறோம். இந்த மக்களுக்கு நம்ம திருப்பி செய்யணுமா இல்லையா?
நன்றி உள்ளவர்களா இருக்கணுமா இல்லையா? நம்ம என்னத்த திருப்பி செய்ய முடியும்? இந்த நேர்வழியை கொடுக்கறதுதான். இந்த அல்லாஹ்வுடைய வேதங்கள்ல இருக்கக்கூடிய உண்மை நிகழ்வுகளை அவர்களுக்கு எடுத்து சொல்றதுதான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய பூமி விசாலமானது. அதனால எனக்கு அடிபணிந்து வாழுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலயும் நான் உதவி செய்வேன். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கவே வேண்டும். பின்னாடி நீங்க அனைவருமே அத்தனை மக்களும் சும்மா இலைனா துர்ஜாஊன் என்கிட்டதான் வரணும் அப்படிங்கறதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யாரு இந்த சூழ்நிலையில இந்த என்ன சொல்லுவாங்க இந்த விஞ்ஞான உலகத்துல தமிழ்ல சொல்லணும்னா கலிகாலத்துல பாவமும் கொடுமைகளும் அத்துமீறலும் அராஜகமும் மலிஞ்சு போன இந்த நேரத்துல இந்த துனியாவுல இந்த பிந்தின துனியாவுல யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்வாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல உயர்ந்த மாளிகையா அந்த உயர்ந்த மாளிகையில நம்ம குடியிருக்க செய்வோம், வாழ செய்வோம். அந்த மாளிகைக்கு கீழே ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ தேடி குற்றாலத்துக்கா போறீங்க? வாட்டர் ஃபால்ஸ தேடி வேற வேற அருவி நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற இடத்துக்கா போறீங்க? இங்க வாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல, உங்க வீட்டுக்கு கீழே, உங்க வீட்டுக்கு உள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்டர் ஃபால்ஸோட ஆறுகளோட சுப்ஹானல்லாஹ் உங்களுக்கு குடியிருப்ப நான் தர்றேன். நீங்க அங்க எங்கேயுமே போகாம நிரந்தரமா தங்கி வாழ்வீங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க நல்ல செயல் செஞ்சீங்கல்ல, நம்பிக்கை கொண்டீங்கல்ல, என்னைய பார்க்காமையே ஈமான் கொண்டு நம்பி வாழக்கூடிய மக்களா இருந்தீங்கல்ல, அதுக்கான ஒரு கூலிதான். அல்லாஹ் சொல்ல பாருங்க, இந்த கூலி எப்படி சிறப்பானது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த முந்தின வசனங்கள்ல நிராகரித்தின் காரணமா உங்க தலைக்கு மேல காலுக்கு கீழே எல்லா பக்கமும் நரகம் நெருப்பு சுத்தி வளைச்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். அதை விட இது எவ்வளவு சிறப்பான கூலியா இருக்கு. இறைவனை நம்பி அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய வாழ்க்கை 50-60 வருஷம், அதை விட போனா 70-80 வருஷம், யாரோ ஒருத்தர் தான் 100 வருஷம். அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம அவனுக்கு அஞ்சு வாழும்போது எவ்வளவு அழகான பரிசு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா இந்த சொர்க்கத்துக்கு உரியவர்கள் பொறுமையாளர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, என்னுடைய ரப்பு இருக்கும், எனக்கு அவன் பாத்துக்கிடுவான். நாளைக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டிய இருக்கு, என் ரப்பு கிட்ட சொல்லிட்டு, என் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, என் ரப்பு கிட்ட சொல்லிட்டேன். என் மாப்பிள்ளை இன்டர்வியூக்கு போறாங்க, என் ரப்பு கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு வீடு கட்டணும், என் ரப்பு கிட்ட சொல்லிட்டேன். என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், அவன் என்னுடைய ரப்பு கிட்ட சொல்லிட்டேன். என்னுடைய ஆம்பளை பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும், ரப்பு கிட்ட சொல்லிட்டேன். எங்களுக்கு வெறும் நோய் நொடியா பிரச்சனையா இருக்கு, ரப்பே நீ தானே என்னை படைச்ச, நீ தானே எனக்கு தாங்க முடியாத சோதனையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. யா அல்லாஹ் எனக்கு கொடுக்காத யா அல்லாஹ். நான் என்னுடைய ரப்பு கிட்ட சொல்லிட்டேன், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். என்னுடைய ரப்ப நான் முழுமையா சார்ந்து இருக்கிறேன். அப்ப என் ரப்பு என்னைய பாத்துக்கிடுவான். அல்லதீன ஸபரு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க பொறுமையாளர்கள். அவங்க அல்லாஹ்வை முழுவதுமா சார்ந்து இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நான் உயர்ந்த மாளிகைகளை குடியிருக்க வைக்கிறதோட ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கோம், நிரந்தரமா அதுல தங்கி இருப்பாங்க. அது எவ்வளவு சிறப்பானதா இருக்கு பாத்தீங்களா? யா அல்லாஹ் இந்த சிறப்புக்குரிய மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்கள் குடும்பத்தார்களை, வாரிசுகளை, எங்கள் முன்னோர்களை எல்லாம் இதற்கு உரித்தானவர்கள் ஆக்கி வை யா அல்லாஹ். அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அவர்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், எத்தனையோ பிராணிகள் இருக்கு, அது யாருமே அது தன்னுடைய உணவு சுமந்துகிட்டு எல்லாம் இருக்கல, அல்லாஹ் தான் உங்களுக்கு உணவு கொடுக்குறான். அதே மாதிரிதான் அவன் தான் உங்களுக்கும் உணவு கொடுக்குறான், நமக்கும் உணவு கொடுக்குறான். அவன் நீங்க செய்யக்கூடிய அத்தனையும் கேட்கக்கூடியவனாவும் நன்கு அறிந்தவனாவும் இருக்கிறான். இந்த உணர்வு ஒண்ணு மட்டும் நமக்கு இருந்துட்டா போதும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பாவம் செய்தல இருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அடுத்துடா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருப்பவனும் யார் என்று நீர் இவர்களிடம் கேட்டால் திண்ணமாக இவர்கள் அல்லாஹ் என்று பதில் தருவார்கள். பிறகு இவர்கள் எங்கிருந்து ஏமாற்றப்படுகின்றார்கள்? அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளில் தான் நாடுவோருக்கு உணவை தாராளமாய் வழங்குகின்றான், தான் நாடுவோருக்கு அளவோடு வழங்குகின்றான். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். மேலும் வானத்தில் இருந்து மழையை பொழியச் செய்து அதன் மூலம் இறந்து கிடக்கின்ற பூமியை உயிர்ப்புறச் செய்தவன் யார் என்று இவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்று திண்ணமாக இவர்கள் பதில் சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் இறைவனுக்கே உரியது என்று கூறும். ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் விளங்கிக் கொள்வதில்லை. மேலும்
இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையும் அன்றி வேறொன்றும் இல்லை. நிலையாக வாழ்வதற்கான இல்லம் மர்மை இல்லம்தான். அந்தோ இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. இந்த மக்கள் கப்பலில் பயணமாகும் போது தங்களுடைய தீனை மார்க்கத்தை அல்லாஹுக்கு உரித்தாக்கிய வண்ணம் அவனிடம் இறைஞ்சுகின்றார்கள். பிறகு அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் அவனுக்கு இணை வைக்க தொடங்கி விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றோம் பாத்தீங்களா? வானம் பூமியை படைச்சவன் யாரு? நம்மளால இந்த வானத்தை படைக்க முடியுமா? இந்த பூமியைத்தான் இப்படி விரிக்க முடியுமா? இந்த சூரியனைத்தான் இவ்வளவு அழகா ஒளிரக்கூடியதா ஆக்க முடியுமா? இந்த சந்திரனை பாருங்க, அமைதியானதா சாந்தமானதா மின்னக்கூடியதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கான். இதெல்லாம் வசப்படுத்தி வச்சிருக்கவன் யாருன்னு உங்கள்ட்ட கேட்டா நிச்சயமா அல்லாஹ்னு பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அண்ணா வேற எங்கம்மா நீங்க திரும்பி போறீங்க? எது உங்களை ஏமாத்துது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதுக்கடுத்து கேளுங்க. அல்லாஹ்வுடைய அடிமைகள்ல தன் நாடுவோர்களுக்கு அல்லாஹ் தாராளமா கொடுத்திருக்கான். உலகத்துல கண்ணு முன்னாடி பாக்குறோம். தன் நாடக்கூடியவர்களுக்கு அளவா கொடுக்குறான். அவன் எஜமானன், அவன் அரசன், அவன் அகிலத்தின் அதிபதி. அவன் நாடியதை செய்யறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் படைத்தவன். அவன் யாவற்றை நன்கு அறிந்தவனா இருக்கிறான். நாம ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும். மறுத்து என்ன செய்ய முடியும்? போராட்டம் பண்ணுவோமா? தர்ணா போராட்டம் பண்ணுவோமா? ரோட்ல இறங்கி பண்ணுவோமா? எங்க செஞ்சு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அவனுடைய ஆட்சி, அவனுடைய அதிகாரம். இவன் அளவா கொடுத்தும் டெஸ்ட் பண்றான், அள்ளி கொடுத்தும் டெஸ்ட் பண்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்றான், வானத்திலிருந்து பெரியக்கூடிய மழையை பாருங்க. அதன் மூலம் இறந்து கிடந்த இந்த பூமியை உயிர் பெற செய்தவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ்ன்னு பதில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்களேன், அல்லாஹ்ன்னு பதில் சொல்லுவாங்க. நிச்சயமா புகழனைத்தும் அல்லாஹுக்கு தான், அவனுக்குத்தான் உரியது. இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இவ்வளவே தெரிஞ்சும் விளங்காம இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த உலக வாழ்க்கை ஒரு வீணுக்கும், அதாவது இந்த உலக வாழ்க்கை இருக்க அது ஒரு விளையாட்டு கேளிக்கையும் இல்லையே தவிர வேற எதுவும் இல்லை. நிலையா வாழ்றதுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை இல்லத்தை தயார் பண்ணி வச்சிருக்கான். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இந்த மறுமையின் இல்லத்து நிலையான இல்லத்துக்காக அமல் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பூமி. இந்த பூமியை சோதனையாவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கேங்கிறான். அப்ப இந்த சோதனை களத்துல நாம அழகான முறையில நம்ம டெஸ்ட செஞ்சு முடிச்சோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையற்ற வாழ்க்கையில இருந்து நிலையான வாழ்க்கையில நிம்மதியா வாழ செய்வாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்தோ இவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் அதை அறியக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து இந்த மக்கள் கப்பல்ல பயணமாகும் போது தங்களுடைய தீனை மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அப்படியே களப்பற்ற உள்ளத்தோட இறைஞ்சுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஆனா அதுல இருந்து காப்பாத்தி கரை சேர்த்துட்டா இன வைக்கிட்டாங்களே, சரியா இது? அடுத்துடா. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஈடேற்றத்திற்கு நன்றி கொள்வதற்காகவும் உலக வாழ்க்கையின் இன்பத்தை அவர்கள் அனுபவிப்பதற்காகவும் தான். சரி, விரைவில் இவர்களுக்கு தெரிந்துவிடும். இவர்களின் அக்கம் பக்கங்களில் இருக்கும் மக்கள் இராஞ்சி செல்லப்படும் நிலையில் இருக்க ஹரமை நாம் அபயமளிக்கும் புனித்தலமாக ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பிறகு என்ன, இவர்கள் அசத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களா? அல்லாஹுடைய அருட்கொடைக்கு நன்றி கொள்கின்றார்களா? அல்லாஹ்வின் மீது பொய்யை புனிந்து கூறுபவனை விட அல்லது தன் முன் சத்தியம் வந்திருக்கும் போது அதை பொய்யென வாதிட்டவனை விட பெரும் கொடுமைக்காரன் யார்? இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரகம் இருப்பிடம் அல்லவா? மேலும் எவர்கள் நமக்காக ஜியாத் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை காண்பிப்போம். மேலும் திண்ணமாக அல்லாஹ் நற்பணி ஆற்றுபவர்களுடன் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்கபூத்தோட இறுதி வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மக்கள் பயணம் செஞ்சு கப்பல்ல போகும்போது ஆபத்துகளும் தீமைகளும் வரும்போது இந்த தீனை அல்லாஹ்வுக்கு உரியதாக்கி அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க, இறைஞ்சுறாங்க, கேக்குறாங்க. காப்பாத்துனா கரைக்கு வந்ததோட இணை வைக்கிறாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த இந்த ஈடேற்றத்துக்கு நன்றி செலுத்துறதுக்கு பதிலா இவங்க என்ன செய்யறாங்க? நன்றி கொண்ட மக்களா இருக்கிறாங்க. உலக வாழ்க்கையோட இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக சரி ஓகே கொஞ்ச நேரத்துல சீக்கிரத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சீக்கிரத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்றான்.
சொல்லிட்டு இவர்களுடைய அகம்பாவம் இருக்குல்ல, அந்த சாரி, அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவங்க பார்க்க வேண்டாமா, இவங்கள சுத்தி இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க ஊர்களை, அங்க எல்லாம் அச்சத்தோடையும் பயத்தோடையும் பிரச்சனைகளோடையும் வாழும்போது இந்த ஹரம் இருக்க பகுதிய, இந்த காபா இருக்கக்கூடிய பகுதிய அபயம் அளிக்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமா நம்ம ஆக்கி இருக்கிறோமே, இதை இவங்க பார்க்க வேண்டாமா, இவங்க இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இருக்க வேண்டாமா, அல்லாஹுடைய அருளுக்கு நன்றி செலுத்துறத விட்டுட்டு நன்றி மறந்தவர்களா, நன்றி கொன்ற மக்கள், நன்றி செலுத்தாத மக்களா இந்த மக்கள் இருக்கிறாங்களே, ஏன் இப்படி இருக்கிறாங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே பாக்குறீங்க. சுத்தி இருக்கக்கூடிய மக்களை விட உங்களை எவ்வளவு நிம்மதியா, அமைதியா, சந்தோஷமா, அழகா ஒரு அழகான அபயம் அளிக்கக்கூடிய பூமியா நான் இதை ஆக்கி வச்சிருக்கேன். இத பார்த்து கூட அசத்தியத்தை விட்டுட்டு சத்தியத்தை ஏத்துக்கிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்க வேண்டாமா? சரி, ஓகே. அல்லாஹ் மீது பொய்ய சொல்லக்கூடிய மனிதர்களை விட வேற யார் இருக்க முடியும்? அல்லது சத்தியம் வந்ததுக்கு பின்னாடி அது பொய்யென்று வாதிடுபவனை விட கொடுமைக்காரன் வேற யார் இருக்க முடியும்? இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களுக்கு என்ன கூலி இருக்கு? நரகம் இருப்பிடமா இருக்குது இல்லையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இறுதி வசனத்துல சொல்லி காட்டுறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லன்னஹ்தியன்னஹும் சுபுலனா வஇன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். யார் நமக்காக, இந்த மார்க்கத்துக்காக, இந்த தீனுக்காக, இந்த தீனை உயிர்ப்பிக்கணும், நிலைநாட்டணுங்கிறதுக்காக ஜிஹாது செய்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு நம்முடைய வழிய, நேரான வழிய நம்ம காண்பிப்போம். மேலும் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நற்பணிகள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களோட இருக்கிறான். நிச்சயமா அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ நம்ம அல் முஹ்சினீன், நல்லோர்களோட நான் இருக்கேன். யா அல்லாஹ் எங்களை எல்லாம் அப்படிப்பட்ட நல்லோர்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். இல்லையா? நம்மளுடைய ரப்பு இருந்துட்டான்னா நமக்கு என்ன கவலை, என்ன நமக்கு பிரச்சனை? ஒண்ணும் இல்லை இல்லையா? ரப்பே நம்ம கூட இருந்தா, யா அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே, முஹ்சினீன்கள் கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து யா அல்லாஹ். இந்த முஹ்சீன்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஞானத்துக்களை ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ் இவையெல்லாம் புரிந்து உன்னுடைய மார்க்கத்திற்காக வாழக்கூடியவர்களாக, ஜிஹாது செய்யக்கூடியவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக, உன்னுடைய நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் அதற்காக நன்றி உள்ள மக்களாக வாழ்வதற்கு எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் அருக்கிருபை செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அமல்களை பொருந்தி கொள்வாயாக, பாவங்களிலிருந்து பாதுகாப்பு தந்தல்வாயாக, எங்களிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. இதில் வரக்கூடிய தப்புகளை தவறுகளை மன்னித்து எங்களுக்கு நிறைவான கூலியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.